ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம இனியா லட்டு இருக்கே, கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கலாம்ப்பா. ஓகேப்பா, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் அதுக்காக இவங்க வந்து ஸ்பீக்கரில் பாட்டை போட்டுட்டு குதிய பார்க்கணுமே, வீடு இடிஞ்சு கீழே விழுந்துட மாட்டுக்குங்க. ஐயோ நிலநடுக்கம் வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியே வந்து பார்க்க என்ன சத்தம் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்து நின்று சும்மா பேசிகிட்டு இருந்தேம்மா அப்படிங்கிறாங்க. கடைசியில் பார்த்தா என்னடி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேள்வி கேட்க நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறத பார்த்தா நம்புற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்புங்க, நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு ஒரு டைலாக் அடிச்சுட்டு தண்ணி பிடிக்க போகுது. தண்ணி பிடிக்கும் போதே ராரா போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. கடைசியில் பார்த்தா தண்ணி கீழே போகிறது தெரியாமல் உட்காந்துருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் இவ எதுவும் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா மோப்பம் முடிச்சிட்டாங்க. இந்த லெவலில் ஒரு ரகசியத்தை வச்சிருக்கேம்மா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஏதோ மறைக்கிறியாடின்னு சொல்லி கேள்வி கேட்க அச்சோ நான் போய் மறைப்பனாமா அப்படின்னு சொல்லிட்டு பால் குடிக்கிற பாப்பா மாதிரி நடிக்குது. சரி ஓவராக நடிக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம செலியனை காமிக்கிறாங்க. நம்ம செலியன் சோகத்தில் போயிட்டு அப்பா எனக்கு பிஸ்னஸ் லாஸ் ஆகிட மாட்டேங்க, எனக்கு வேறு எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு அழுக. இப்படிலாம் நினைக்காதப்பா, நானும் ஒன்றும் தெரியாமல் தான் இருந்தேன். இப்போ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டே வச்சு நடத்தலையே, அந்த மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸாக சொல்கிறாரு. அட்வைஸ் சொன்னதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, அளவுக்கு அதிகமாக ஏன்ப்பா குடிக்க வைக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நல்ல முக்கு மொட்டை குடிக்க வச்சு கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. டே நல்லா வருவாடா, என் பிள்ளைக்கு எடுக்கிறியடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாக்கியோட ரியாக்ஷனை பார்த்தா இவன் கூட சேர விட்டாலும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பெத்த பிள்ளைங்கிற கொஞ்சம் அக்கறை கொஞ்சமாவது இருக்குது, அதை விட்டுட்டு எப்படியாவது நாசமாக போகணுன்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண வைக்கிறதுலே குறியா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இவன் கூட சேர வைக்கக்கூடாதா, இதை முதல்ல தடுத்தே ஆகணும்னு யோசிக்கிறாங்க. யோசிங்க, நல்ல யோசனை அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க செஃப் கால் பண்ண நாளைக்கு வர சொல்லிட்டாங்க வேலைக்கு, என்ன செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறமா நம்ம ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நரி கூட்டம் மாதிரி திட்டம் போடுறாங்க. நல்லா வருவீங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.